நாங்கள் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, உண்மை இந்த காலை வேளையிலே உண்மை வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துகிறோம், உண்மை போற்றுகிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய புது கிருபையை தந்து ஆண்டவரே அப்பா உண்மை பாடவும் உண்மை போற்றவும் உண்மை துதிக்கவும் தகப்பனே ஆண்டவர் நீ தந்தான் இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த வேளை முழுவதையும் எங்களை ஆசிர்வதிக்க நீ வரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே அப்பா இந்த வேளை முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதங்களாக எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவரைக்கும் நீரே கூட இருந்து, தொடக்கம் முதல் முடிவரைக்கும் உடைய பிரசன்னம் கூட இருந்து தகப்பனே ஆண்டவர் எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். வந்திருக்கான எங்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். சோர்வினாவிகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி ஆண்டவர் உற்சாகத்தோடும் ஆண்டவரே இயேசுவே உம்மை பாடவும் உம்மை போற்றவும் உம்மை துதிக்கவும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கவும் தகப்பனே எங்களுக்கு பலன் தந்து இந்த வேளை முழுவதையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களோடு பேச வரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்களும் ஜீவன் உள்ளவர்களாக நின்று இந்த நாட்களிலும் தகப்பனே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இந்த வேளை முழுவதையும் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக உம்முடைய திவ்ய கரங்களுக்குள்ளாக இந்த வேளை ஆராதனை முழுவதையும் ஒப்புக் கொடுத்து ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென். நாம் உட்காருவோம். பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 25. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்னுள்ள மந்தாரே என்றான் அந்த பாடலை. பரலோக தேவன் நம்மளை நோக்கி பார்த்து நம்முடைய பாவத்தையெல்லாம் மன்னித்து பாவியாக இருந்த நம்மளை மீட்க வந்தான். அந்த பரலோக தேவனுடைய அன்பை எண்ணி இந்த காலை வேளையிலே அவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. பரலோக தேவன் பாரில் வந்த பாவி என்னை மீட்கவே, இந்த பரிசுத்த இரத்தத்தை
205. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 205. அன்பில் பூரணராயிருந்து நம்மளை அன்பாய் நடத்துகிறான அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் எப்பொழுதுமே நம்முடைய உயர்ந்த வாசஸ்தலமாக இருக்கிறதான அந்த பரலோக தகப்பனை இந்த காலை வேளையிலே அவரை மயப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். உயர்ந்த வாசஸ்தலமதுவே என் பூரண சீயோனே. உயர்ந்த வாசஸ்தலமதுவே எம் பூரண சீயோனே. கண்மலையின் மேலே கலேகு போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்றே பிதாமுகம் காண்போம். உயர்ந்த வாசஸ்தலமதுவே எம் பூரண சீயோனே.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆமென். பார்க்கின்றோம், தெய்வம் ஒரு மனுஷன், ஒரு பாவியான ஒரு மனுஷனை எப்படி அவர் தேடுகின்றார், எப்படி அவனை கண்டுபிடிக்கின்றார், எப்படி அவனை நடத்துகின்றார், எப்படி அவனை ஆசீர்வதிக்கின்றார் என்கின்ற அந்த வாழ்க்கையை பழைய ஏற்பாட்டிலே கூட தேவன் அதை தம்முடைய தாம் நேசித்த ஜனங்களிடத்திலே அதை ஆண்டவர் காட்டத்தான் செய்தார். அவ்வாறான காரியத்தை தான் குறித்து பேசும் பொழுது அந்த நம்மையெல்லாம் அவர் எங்கே கண்டுபிடித்தார் என்று சொல்லும் பொழுது, பாழான நிலத்தில், பாழான நிலம், எந்த ஒரு விதையை விதைத்தாலும், எந்த ஒரு பயிரை செய்தாலும் அங்கே அது ஒன்றுமே முளைத்து ஒன்றுமே பலன் கொடுக்காத பாழான நிலம், ஒன்றுக்குமே உதவாத நிலம். அப்படிப்பட்ட ஒரு பாழான நிலத்தை போன்று நான் பாழான நிலத்திலே உன்னை கண்டுபிடித்தேன் என்பதை போல, அந்த பாழான நிலத்தை போன்று ஒன்றுக்குமே உதவாதவர்கள் நாம் மனுஷியத்திலே, நான் அங்கே எனக்கு நல்ல அறிவு இருக்கிறது, எனக்கு நல்ல ஞானம் இருக்கிறது, எனக்கு நல்ல திறமை இருக்கிறது, எனக்கு நல்ல வீரம் இருக்கிறது, என்னிடத்திலே பணம் இருக்கிறது, என்னிடத்திலே அந்தஸ்து இருக்கிறது, எனக்கென்று மகிமை இருக்கிறது என்று அதையெல்லாம் வைத்து ஒரு தங்களை எல்லாம் ஒரு விளை நிலத்தை போன்று, ஒரு செழிப்பானவர்களை போன்று எண்ணுகின்ற அந்த மனுஷியமான உலகத்தினுடைய அந்த கண்ணோட்டங்களிலே தெய்வம் அப்படிப்பட்ட வாழ்விலே ஒருபோதும் பார்ப்பதில்லை. அது உலகத்தின் மகிமை எல்லாமே ஒளிந்து போகும். அவன் மரித்து விட்டால் அவனுடைய மகிமை எல்லாம் இந்த பூமியோடே முடிந்து அவன் நித்தியத்திற்கு போகும் பொழுது அவன் எதை கொண்டு அங்கே போகின்றான்? பணத்தை கொண்டு போகின்றானா? பொருளை கொண்டு போகின்றானா? அறிவை கொண்டு போகின்றானா? ஞானத்தை கொண்டு போகின்றானா? அதெல்லாம் அவனை பரலோகத்திற்குள்ளே அவனை கொண்டு போவதற்கு அதெல்லாம் அவனுக்கு உதவி செய்ய முடியுமா? அங்கு அந்த மனுஷருடைய மகிமை ஒன்றும் அந்த அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. மனுஷருடைய மகிமையை அதற்குள்ளே கொண்டு வர மாட்டார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கின்றோம். அதெல்லாம் பூமிக்குரிய காரியம்தான். அந்த பூமிக்குரிய அந்த மகிமைக்கெல்லாம் தேவன் அதற்கெல்லாம் ஒரு மதிப்பு கொடுப்பதே இல்லை. அதையெல்லாம் தேவன் ஒரு உயர்ந்த ஒரு இடத்திலே வைத்து தேவன் பார்ப்பதில்லை. தேவன் ஆத்மாவைத்தான் பார்க்கின்றார். இந்த ஆத்மா வாழ்விலே இந்த மனுஷன் எப்படி செத்து போய் இருக்கின்றான், இந்த ஆத்மா வாழ்விலே எப்படி கெட்டு போய் இருக்கின்றான், இந்த ஆத்மா வாழ்விலே இந்த மனுஷன் எவ்வளவாய் பாவம் என்கின்ற இந்த பாழான வாழ்விலே தன்னை அதுக்குள்ளே ஒப்பு கொடுத்து அந்த பாழான நிலத்துக்குள்ளே தன்னை அந்த நிலத்திலே கிடந்து எந்த ஒரு பலனுமே கொடுக்க முடியாமல், வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இல்லாமல், வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் அங்கே இந்த பாழான ஒரு வாழ்வுக்குள்ளே கிடந்து கொண்டு எந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கோ தேவனுடைய சமூகத்துக்கோ எவ்வளவேனும் பாத்திரம் இல்லாத, தகுதி இல்லாத, அபாத்திரமான ஒரு நன்மையுமே வாசம் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு பாவியாய் இருக்கும் பொழுதுதான் தேவன் அதை நம்மை தெரிந்து கொண்ட அந்த காரியங்களைத்தான் அவர் சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு பாழான நிலம், ஒரு ஒன்றுமே உருவாக்க முடியாத அந்த பாழான நிலத்திலும் ஊளை இடுகின்ற அந்த வறுமையான அவாந்தர வெளி, வறுமை, எங்குமே வறுமை நிறைந்த வாழ்வு, உள்ளத்திலே எனக்கு பாவத்திலே அந்த பாவத்திலே சந்தோஷத்தை தேடுகிறவர்கள் இருக்கின்றார்கள், தங்கள் உலகத்திலே சந்தோஷத்தை தேடுகிறவர்கள் இருக்கின்றார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு
உள்ளத்திலே ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதைப் போல இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்ச காலம்தான். அதெல்லாம் நீங்கிவிட்டால் அங்கே அதெல்லாமே போய்விடும். ஒருவனுக்கு பணம் இருந்தால் அவன் அதிலே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பான். அது இல்லாமல் போய்விட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா சந்தோஷமும் போய்விடும். ஒருவன் உலக பிரகாரமான நேசத்திலே மகிழ்ச்சி கொண்டிருப்பான். ஒரு பெண்ணை நேசிப்பது, இல்லாவிட்டால் ஒரு ஆணை நேசிப்பது, அதிலே அவர்கள் ஒரு மகிழ்ச்சி கொண்டிருப்பார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போய்விட்டால், அந்த வாழ்விலே தோல்வி கண்டு விட்டால் அவர்களுக்கு உலகமே இருண்டதைப் போல அவர்கள் தற்கொலை கூட செய்து விடுகின்றார்கள். ஏனென்றால் இவர்களெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எது அவர்களுக்கு திருப்தி, எது அவர்களுக்கு மகிழ்ச்சி, எது அவர்களுக்கு சந்தோஷம் என்று அவர்கள் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் பாவத்துக்குரிய, உலகத்துக்குரிய, இந்த மாமிசத்துக்குரிய காரியங்களைத்தான் பார்க்கின்றார்கள். அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டால் அவருடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது என்கின்ற கட்டத்துக்குள்ளே வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைப் போல தான் இங்கே சொல்லுகிறார். அவாந்தர வெளி, அந்த வெளியிலே ஒதுங்குவதற்கு ஒரு மரமும் இல்லை. அந்த நிழல் அங்கே கொஞ்சம் இளைப்பாறுவதற்கு ஒரு இடமுமே இல்லை. எல்லாமே அங்கே அந்த வெளியில் துன்பங்கள், கஷ்டங்கள், அவ்வாறான பாடுகள், இந்த பூமியிலே இதெல்லாம் கவலைகள், வேதனைகள், கண்ணீர்கள், இதெல்லாம் வாழ்க்கையிலே சுமந்து கொண்டு திரிகின்ற மனுஷன் அவன் ஒரு அவாந்தர வெளியிலே அலைந்து திரிகின்ற ஒரு மனுஷனைப் போல தான் இருப்பான். ஏனென்றால் அவனுக்கு ஆறுதல் என்பது அவனுக்கு கிடைக்கவில்லை, அமைதி என்பது கிடைக்கவில்லை, சந்தோஷம் என்பது கிடைக்கவில்லை, இளைப்பாறுதல் என்பது கிடைக்கவில்லை. இப்படி வாழ்க்கையிலே பாவத்தினாலே அவனுடைய அந்த வாழ்வெல்லாம் அவாந்தர வெளியைப் போல அவன் இளைப்பாறுதலற்று சுற்றி திரிகின்ற அந்த அசுத்தாவி வனாந்தர் அந்த 7 ஆவிகளும் போய் வறண்ட நிலங்களிலே சுற்றி திரிந்து இளைப்பாறுதலை காணாமல் விட்டு வந்த அந்த வீட்டுக்கே நான் போவேன் என்று சொன்னதைப் போல அப்படிப்பட்ட அவாந்தர வறண்ட அந்த வெளிகளிலே எந்த மனுஷன் அமைதியை தேட முடியும், சந்தோஷத்தை தேட முடியும்? அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் என்கின்ற ஒன்று அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து விட்டால் அவனுடைய முழு ஜீவியமும் அவாந்தர வெளியைப் போல வறண்டு போய்விடும். அந்த வறண்ட வாழ்விலே அவன் இருந்து கொண்டு அவன் எந்த தேவனுக்குரிய எந்த வாழ்க்கையுமே அவன் நடப்பிக்க முடியாது. உலகத்திலே அவன் பாவத்துக்குரிய வாழ்வை நடப்பித்து அவன் ஜீவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவனுடைய ஆத்ம வாழ்விலே எதையும் நடப்பிக்க முடியாது. அவ்வாறு அந்த பகுதியிலே அவ்வாறான ஒரு வாழ்விலே தான் உன்னை கண்டுபிடித்தேன் என்று தேவன் சொல்லுகின்றார். நீ நீதிமானாக இருக்கும் பொழுது, நீ நல்ல பக்தி உள்ளவனாக இருக்கும் பொழுது, நீ நல்ல தேவனை குறித்ததான உணர்வுள்ளவனாய் வேத வாக்கியங்களெல்லாம் நீ நன்றாய் அறிந்து நீ நல்ல மத வைராக்கியம் கொண்டவனாய் நீ இருந்தபோது உன்னை நான் அறிந்து கொண்டேன் என்று அல்ல, நாம் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்மை அறிந்து கொண்டார். எப்படிப்பட்டவர்கள்? பலான நிலத்தை போல ஒரு நன்மை கூட வாசமாய் இல்லை. நம்முடைய முழு பவுல் ஒரு நன்மை கூட என்னிடத்தில் வாசமாயில்லை, தீமையைத்தான் செய்ய விரும்புகின்றேன், நன்மை செய்ய விரும்புகின்றேன், ஆனால் முடியவில்லை, தீமையைத்தான் செய்ய என்னுடைய மாம்சம் விரும்புகின்றது. அந்த அளவுக்கு அது அந்த பலான நிலம், அவாந்தர வெளி, அவ்வாறான வாழ்விலே இருந்த உன்னைத்தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை கண்டுபிடித்தேன். அந்த வாழ்விலே நீ எப்படியெல்லாம் அலைந்து திரிகின்றாய், எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போய் இருக்கின்றது, இப்படியெல்லாம் நீ நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல், இப்படியெல்லாம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன்னை அவனை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தவர் என்ன செய்தார்? அவனை அந்த வாழ்விலிருந்து அவனை தூக்கினார். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அந்த பாவம் என்கின்ற பாழான வாழ்விலே, இந்த தீமை என்கின்ற அந்த பாழான வாழ்விலே, பாவத்தினால் உண்டாகின்ற வறட்சி என்கின்ற அந்த வறண்ட அவாந்தர வெளியிலிருந்து அவனை கண்டுபிடித்த ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? அவனை நடத்தினார். எங்கே நடத்தினார்? அவனை அவர் நடத்துகின்றதெல்லாம் இந்த வறண்ட வாழ்வை விட்டு, இந்த பாழான அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்வை விட்டு அதை பயிர்நிலமாக்கக்கூடிய, அது விளைச்சலை கொடுக்கக்கூடிய, பலனை கொடுக்கக்கூடிய, அவன் இளைப்பாறக்கூடிய, அவன் ஆறுதல் அடையக்கூடிய
அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவனை அந்த பாதைக்குள்ளே நடத்துகின்றார். சந்தோஷம், சமாதானம், அமைதி நிறைந்த அந்த பாதைக்குள்ளே அவனை நடத்துகின்றார். அடுத்ததாய் அவனை உணர்த்துகின்றார். அவனுடைய வாழ்க்கையை குறித்து அவர் உணர்த்துகின்றார். அவருடைய பாவத்தை குறித்து உணர்த்துகின்றார். அவருடைய பரிசுத்த வாழ்வை குறித்து உணர்த்துகின்றார். தெய்வ பயத்தை குறித்து உணர்த்துகின்றார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய வழிகளை குறித்து உணர்த்துகின்றார். நல்ல ஆவிக்குரிய வாழக்கூடிய வாழ்வை உணர்த்துகின்றார். தேவனுடைய சாயலாய் மாறக்கூடிய அவருடைய பரிசுத்தமான ஜீவியத்தை, பொறுமையை குறித்து, அன்பை குறித்து, இச்சை அடக்கத்தை குறித்து, இந்த உலகத்தை குறித்து, எல்லா காரியங்களை குறித்தும் அவனை நன்றாய் உணர்த்துகின்றார். சத்தியத்தை போதித்து, அவருடைய வார்த்தைகளை போதித்து அவனை நன்றாய் உணர்த்தி, உணர்வுள்ள அந்த பாதைக்குள்ளாக அவனை நன்றாய் உணர்த்தி அவனுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி அவனை தமது கண்மணியை போல காக்கின்றார். அல்லேலூயா. அவ்வாறு தேவன் ஒரு ஆத்மாவை எப்படி அவர் அன்பு கூர்ந்து எப்படி நடத்துகின்றார், அவரை எங்கிருந்து கண்டுபிடிக்கின்றார், பிற்பாடு அவனை எங்கே நடத்துகின்றார், பிற்பாடு அவன் நடந்து கொண்டு போகின்ற பாதைகளிலே அவன் தவறும் பொழுது, அவன் விழும் பொழுது, அவன் அறியாமையிலே அறிந்தோ ஏதோ ஒரு அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவர் நன்றாய் உணர்த்தி, அவனை கண்டித்து, அவனை சீர்படுத்தி, அவனை அவ்வாறான பாதையிலெல்லாம் அவனை கொண்டு அவரை கண்மணியை போல பாதுகாக்கின்றார். நம்முடைய வாழ்விலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாதுகாப்பு அதுதான், கண்மணி. கர்த்தர் என்ற சரீரத்தை படைக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கின்றார். நாம் கூட நம்முடைய சரீரத்தின் அவயங்களை அந்த அளவுக்கெல்லாம் நாம் சிந்திப்பதே இல்லை. ஒரு மனுஷனுக்கு கண் கட்டு போன பிற்பாடுதான் அவனுடைய கண்ணுடைய அருமையை அவன் உணர ஆரம்பிக்கின்றார். அதே மனுஷனுக்கு மனுஷனுக்கு அந்த அவனுடைய இருதயம் அவனுக்கு பாதிக்கப்பட்ட பிற்பாடுதான் அவனுடைய இருதயத்தின் மேன்மையை அவன் உணர ஆரம்பிக்கின்றான். அவனுடைய கிட்னிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால்தான் அவன் தன்னுடைய கிட்னியுடைய மேன்மையை அவன் உணர ஆரம்பிக்கின்றான். எத்தனை லட்சம் கொடுத்து கூட ஒரு கிட்னியை வாங்க முடியாத அளவுக்கு எவ்வளவோ பணம் இருந்தாலும் பணத்தை கொடுத்து எதெல்லாம் வாங்க முடியும்? இந்த சரீரத்தின் அவயங்களை கூட வாங்க எத்தனையோ பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள் சொல்லுவதை விட அவர்கள் சினிமாவிலே இருக்கலாம், இல்லாவிட்டால் வேறு தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் மிகப்பெரிய பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறவர்கள் கூட அவர்களிடத்திலே பணம் இருந்து அந்த பணத்தை கொடுத்து ஒரு சிறுநீரகத்தை வாங்க முடியாமல் கூட மரித்து போன அப்படிப்பட்ட வாழ்வு கூட இருக்கின்றது. அந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்திலே நம்முடைய அவயங்களை தேவன் அந்த அளவுக்கு மகிமையாய் வைத்திருக்கின்றார். ஆனால் நாம் அதை சிந்திப்பதில்லை. அதுக்கென்று ஒரு பாதிப்பு வரும் பொழுது அங்கே நம் கையுடைய மேன்மையை நாம் உணர்வதில்லை, காலனுடைய மேன்மையை உணர்வதில்லை. அதற்கென்று ஒரு பாதிப்பு வரும் பொழுது, அதற்கென்று ஒரு வலி வரும் பொழுது, அதற்கென்று உங்களுடைய அங்கே கைப்பகுதிக்குள்ளே உங்களுடைய நரம்பு ஏதோ ஒரு பலவீனம் அடைந்தபடியினாலே அது இயங்க முடியாமல் போய்விட்டது என்றால் அப்போதுதான் ஐயோ இந்த கையினுடைய மேன்மை எப்படிப்பட்டது எல்லாம் அந்தந்த சூழ்நிலையிலே அதற்கென்று ஒரு பிரச்சனை வரும் பொழுதுதான் அதை உணர்கின்றோம். அந்த எல்லாவற்றையும் விட இந்த கண்மணி என்கின்ற இந்த பாதுகாப்பை பாருங்கள். சரீரத்திலே மற்றதுக்கெல்லாம் பாதுகாப்பு என்பது அது மிக குறைவுதான். இந்த கைக்கு பாதுகாப்பு மிக குறைவுதான். ஏனென்றால் ஒரு மனுஷன் அங்கே இந்த கையை திடீரென்று ஒரு கத்தியாலே இந்த கையை வெட்ட வேண்டும் என்று அவன் டக்கண்டு எதிர்பார்க்காமல் வெட்டி விடுவான். இந்த காலை ஒருவன் அடிக்க வேண்டும் என்றால் இந்த காலுக்கு அடித்து விடுவான். அந்த தலைக்கு அடிக்க வேண்டும் என்றால் அவன் திடீரென அடித்து விடுவான். ஆனால் இந்த கண்மணியை பாருங்கள். நாம் கூட இந்த நம்முடைய விரலை கூட இந்த கண்ணுக்குள்ளே இந்த தூசி விட்டது என்று கிட்டே கொண்டு போகும் கூட நம்மை அறியாமலே இந்த கண்ணை நாம் வெட்டுகின்றோம். ஏனென்றால் அதனுடைய மணியை அந்த அளவுக்கு பாதுகாக்கின்றார். இங்கே பாருங்கள், இந்த முடி இங்கே கீழ் முடி இதையெல்லாம் ஏன் தேவன் அங்கே வைத்திருக்கின்றார்? கண் உள்ளே இருக்கின்றது, வெளியே இத்தனை 3 முடிகளை வைத்து அதற்குள்ளே அங்கே ஒரு மேலான ஒரு தோள்படையை வைத்து அதற்குள்ளே அந்த கண் விழியை வைத்து அந்த ஒரு ஒரு வெள்ளை விழியை வைத்து அதுக்கு பின்பு ஒரு கருத்த விழியை வைத்து அந்த கருத்த விழிக்கு உள்ளாக ஒரு மணியை வைக்கின்றார். ஒரு சின்ன மணியை வைக்கின்றார். அதுதான் கண்மணி. அது பார்வைக்கெல்லாம்
அதனுடைய மேன்மை தெரியாது. இந்த கண் கிளினிக்கு போனால் முதலாவது என்ன செய்வார்கள் என்றால், இந்த கண்ணுக்கு ஒரு மருந்து விடுவார்கள். விட்டால் அங்கே அது சரியாக எரியும். ஏன் அந்த மருந்து விடுவார்கள் என்றால், கண் எல்லோருக்கும் இந்த கண் தெரியும், ஆனால் அதற்குடைய மணி தெரியாது. அந்த அந்த மருந்தை அவர்கள் விடும் பொழுது அந்த கண்மணி விரிந்து கொடுக்கும், அப்படி விரிவடையும். அந்த கண்மணி விரிவடைந்த பிற்பாடு தான் அவர்கள் அந்த அதற்குரிய அந்த மிஷினிலே வைத்து அதை பரிசோதிக்கும் பொழுது அந்த கண்மணி விரிவாக அதனுடைய தோற்றத்தை காட்டும். அப்படி அந்த அளவுக்கு அந்த கண்மணியை அப்படி உள்ளே தேவன் வைத்திருக்கிற என்னென்றால், இதெல்லாம் பாதுகாப்பாய் வைத்திருக்கின்றார். அந்த தூசிகள் உள்ளே போய்விடாமல் அந்த முடியிலே விழுந்து அந்த இதிலே விழுந்து, ஒருவேளை இதிலே விழுகின்ற முடி தடக்கப்பட்டு கீழே வந்தால் அடுத்த இந்த முடியிலே விழுந்து அது உள்ளே போகாத அளவுக்கு, எந்த ஒரு சேதமும் வராத அளவுக்கு அப்படித்தான் கண்மணியை அவர் கண்மணி பாதுகாக்கப்படுகின்றது. தேவன் பாதுகாப்பை வைத்திருக்கின்றார். இதே போலதான் அவர் சொல்லும்போது சொல்கிறார், அப்படிப்பட்ட நம்மை இந்த கண்மணியை போல அவர் பாதுகாக்கின்றாராம். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை நமக்கு வைத்திருக்கின்றார். உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுகின்றார் என்று ஆண்டவர் சொன்னார். உன்னை தொடுபவன் என்றால் யார்? உனக்கு யாராவது தீங்கு செய்து, உனக்கு யாராவது துன்பத்தை தந்து, உனக்கு யாராவது ஏதாவது உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு என்னதான் கெடுதலை பண்ணி என்னதை தான் செய்தாலும் அவன் என்னுடைய கண்மணியைத்தான் தொடுகின்றான். கண்மணியை தொட யாராவது அனுமதிக்க முடியுமா? யாராவது நம்முடைய கண்மணியை தொட யாராவது தொடவிட்டால் நாம் அனுமதிக்க முடியுமா? நீ தொடு, பரவாயில்லை தொடன்று சொல்லி உங்களால் கண்ணை திறந்து என்று வைத்திருக்க முடியுமா? நீங்கள் விரும்பினாலும் முடியாது. ஏனென்றால் அவன் கையை கொண்டு வரும் பொழுதே நாம் மூடி விடுவோம் கண்ணை. அவ்வாறு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பைத்தான் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அவன் கண்மணியை போல உன்னை பாதுகாக்கின்றேன். ஏன் உன்னை அப்படி பாதுகாக்கின்றேன்? உன்னை எடுத்துக்கொண்ட இடம் அப்படிப்பட்டது. சும்மா இருந்த உன்னை அங்கே சும்மா உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நீதிமானாய் பரிசுத்தவானாய் நீ நல்ல தெய்வ பக்தி உள்ளவனாய் இருக்கும் பொழுது உன்னை அங்கே நான் பிடிக்கவில்லை. பாழான நிலத்திலே கிடந்தாய், அவாந்திர வறண்ட வாழ்விலே வாழ்ந்தாய். அப்படிப்பட்ட உன்னைத்தான் அழைத்தேன். உன் பாவங்களை மன்னித்து உன்னை அங்கே நான் நடத்தி உன்னை உணர்த்தி அப்படியெல்லாம் இந்த கண்மணியை போல பாதுகாத்திருக்கிறேன். ஏன் பாதுகாத்திருக்கின்றேன்? எதற்காக இப்படி கர்த்தர் இந்த பூமியிலே பாதுகாத்திருக்கின்றார்? எதற்காக பாதுகாக்கின்றார்? எதற்காக இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கின்றார்? சொல்லுங்கள், எதற்காக இப்படியெல்லாம் ஆண்டவரே உங்களை எதற்காக பாதுகாக்கின்றார்? சொல்லுங்க, பரவாயில்ல, பயப்படாமல் சொல்லுங்க. பிள்ளையா இருந்தால் என்ன, சரியா இருந்தால் என்ன, இல்லை நாம தானே. சொல்லுங்க, எதற்காக? நாம் அவருடைய ஜனங்களாய், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஜனங்களாய், பரலோகத்தை நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற ஜனங்களாய், அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய பரிசுத்தம் நிறைந்த ஜனங்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த கண்மணியை போல பாதுகாக்கின்றார். இவ்வாறு இந்த கண்மணியை போல பாதுகாக்கின்ற ஆண்டவர் பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கும், பிசாசரிட கண்ணியிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கும், தீமையிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கும், இந்த உலகத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்கும், நம்முடைய மாம்சமான ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பதற்கும் அவர் கவனமாய் விழிப்பாய் இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையிலே இந்த கண்மணி அது ஒரு காலத்திலும் கெட்டு போய்விடக்கூடாது. அது நல்ல பார்வையுடையதாக இருக்க வேண்டும். நல்ல பார்வை, அந்த மணியிலே நல்ல பார்வை இருக்க வேண்டும். அந்த கண்மணி சிதைந்து விட்டால் அந்த பார்வையே போய்விடும். என்னதான் கண் இருந்தாலும் அந்த மணி சிதைந்து விட்டால் அவங்க ஒரு பார்வையுமே இருக்காது, இருண்டு விடும். நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது ஒரு வாலிபனை கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஃபேனுக்கு மேலே நின்று ஆணி அடிக்கும் பொழுது அந்த ஆணி தெரித்து அப்படியே வேகமாய் வந்து அந்த கண்ணிலே விழுந்து கண்மணியை குத்தி விட்டது. அந்த உள்ளுக்குள் இருந்த அந்த ரசம் எல்லாம் அப்படியே கீழே சிந்தி அந்த வாலிபனுக்கு இளம் வயது கண் பார்வையே இல்லாமல் போய்விட்டது. அந்த
கண் மணி சிதைந்து விட்டால் அந்த கண்ணுக்கு பதிலாக ரப்பர் இதைத்தான் அதை பொருத்துவார்கள். வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. அதை அவ்வாறு அது நல்ல ஒரு பார்வையுடையதாக இருக்கணும். இந்த வாழ்க்கையிலே தேவனுக்குரிய பிள்ளைகள், நாம் தேவனுடைய ஜனங்கள் என்றால் நமக்கு நல்ல தெளிந்த பார்வை இருக்க வேண்டும். நாம் குருட்டு ஜனங்களைப் போல நாம் அங்கே வாழக்கூடாது. கண் தெரியாத மனுஷன்தான் அவன் குருடன். அவனுக்கு தான் எங்கே போகின்றேன், தனக்கு முன்னே என்ன இருக்கின்றது, என்ன ஆபத்து இருக்கின்றது, தனக்கு எந்த தீங்கு இருக்கின்றது, அதனால தனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதெல்லாம் கண் தெரியாத மனுஷனுக்கு தெரியாது. ஏனென்றால் அவன் பார்வை இல்லாதவன். கிறிஸ்தவ ஜீவியத்திலே அவ்வாறு குருடர்களைப் போல நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்குரிய ஜனங்களாய் வாழ முடியாது. நல்ல தெளிந்த பார்வை இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், கண்ணானது சரீரத்தின் விளக்கு என்று சொல்லி சொன்னார். அது வெளிச்சமாக இருந்தால்தான் உன்னுடைய வழிகள் வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக இருக்க முடியும். நீ நடக்கின்ற பாதைகளை சரியாக நிதானிக்க முடியும். தேவன் உன்னை எப்படி உணர்த்துகின்றார் என்பதை குறித்து நீர் உணர்வடைய முடியும். நான் நன்றாக இருக்கின்றேன், நான் நல்லா இருக்கின்றேன், நான் செய்கிறதெல்லாம் சரி, நான் போகிற பாதையெல்லாம் சரி, நான் அங்கே நல்ல ஒரு ஆவிக்குரியவன் என்று நமக்கு நாமே எண்ணிக்கொண்டிருக்கின்ற வாழ்க்கை அல்ல. தெய்வம் உணர்த்த வேண்டும். அந்த உணர்வை பெறுவதற்கு அந்த கண்மணியை போல நல்ல தெளிந்த ஒரு பார்வை தேவனுடைய வழிகளிலே நமக்கு இருக்க வேண்டும். அவரை கடந்து செல்கிற பாதைகளில் இருக்க வேண்டும். நான் எப்படி வாழுகின்றேன், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய நடைமுறைகள், நாம் எடுக்கின்ற முடிவுகள், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய வழிகள் எல்லாவற்றை குறித்தும் கர்த்தர் உணர்த்த வேண்டும். அந்த உணர்வை வாழ்க்கையிலே நாம் எப்போதும் பெற்று அந்த வாழ்வுக்குள்ளாக நம்முடைய இந்த கண்மணியை போல உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் அந்த வாழ்வை பாதுகாத்து நம்மை எல்லா தீமையிலிருந்தும் பிசாசின் கண்ணியிலிருந்தும் கர்த்தர் நம்முடைய வாழ்வை பாதுகாக்கின்றாரே, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்றாரே. எத்தனை பெரிய ஒரு பாதுகாப்பு! நான் சொல்லுகின்ற பாதுகாப்பெல்லாம் சரீரப்பிரகாரமான பாதுகாப்பை குறித்து நீங்கள் சிந்திக்கக்கூடாது. அதுவும் கர்த்தர் செய்கின்றார். தம்மை தேடுகிற ஜனங்களுக்கு அவர்களை கர்த்தர் பாதுகாக்கின்றார், அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்றார். அதெல்லாம் கர்த்தரோடு வாழுகின்ற ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு பிள்ளைகளை வெளியே விடுவதற்கு பயப்படுகின்றார்கள். சின்ன பெண் பிள்ளைகளை வெளியே விடுவதற்கு பயப்படுகின்றார்கள். சிறு பிள்ளைகளை வெளியே விடுவதற்கு பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது நடக்கின்றது, இது நடக்கின்றது, வழியில் காரியங்கள் நடக்கின்றது, இல்லாவிட்டால் வேறு ஏதாவது அவர்களை கடத்தி ஏதோ ஒரு அவர்களுக்கு ஒரு தீமை நடக்கின்றது என்கின்ற வாழ்வெல்லாம் இருந்தாலும் ஒரு விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம், ஐயோ நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படி வந்து விடுமா, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படி நடந்து விடுமா என்று அச்சம் கொள்வதற்கும் பயம் கொள்வதற்கும் தேவையே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் அவர்கள் கண்மணியை போல கர்த்தர் பாதுகாக்கின்றார். பாதுகாப்பாய் கொண்டு போவார், பாதுகாப்பாய் கொண்டு வருவார். எது நிமித்தம்? நாம் அவருடைய ஜனமாய், நாம் அவருடைய பிள்ளைகளாய், அவர் நம்மை எங்கிருந்து அழைத்தார், எங்கே நடத்துகின்றார், அந்த பாதையிலே நாம் சரியான தெளிவுள்ள ஜனங்களாய், உணர்வுள்ள ஜனங்களாய் நாம் நடந்து கொண்டு வாழுகின்ற அந்த வாழ்க்கையிலே அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். அந்த தெய்வ அன்பை குறித்து அந்த நாம் அங்கே வாசிப்போம். அந்த அடுத்த 11வது வசனத்தை வாசிப்போம். இவ்வாறு கர்த்தருடைய வழி நடத்துதலை பாருங்கள். கழுகு அது என்ன செய்கின்றதாம்? தன்னுடைய கூட்டை என்ன செய்கின்றதாம்? கலைக்கின்றதாம். கர்த்தர் கழுகுனுடைய வழியை அவர் சுட்டி காட்டி தெய்வ அன்பை அதை வெளிப்படுத்தும்படிக்கு அதை காண்பிக்கின்றார். ஏன் கழுகு கூட்டை கலைக்கின்றது? கழுகு கூடை கட்டி அங்கே முட்டை போட்டு குஞ்சை பொரித்து அதற்கு உணவு கொடுத்து அதை வளர்த்து அது பறந்து அது தன்னை போல சிறகடித்து போகின்ற அந்த வாழ்க்கையை அது அந்த குஞ்சுக்கு அந்த கூட்டிலே இருந்து வைத்து கொண்டு கற்றுக் கொடுத்து இந்த காகம் கூடு கட்டுகின்றது. காகத்தில் கூட எப்பயாவது காகம் பிரித்ததை பார்த்துருக்கிறீர்களா? காகத்தில் கூட காகம் பிரித்ததை பார்த்துருக்கிறீர்களா? மனுஷன்தான் பிரிப்பான். இல்லாவிட்டால் அது தானாக என்ன செய்துவிடும், அதனுடைய காலங்கள் முடிந்து விட்டால் அது இல்லாமல் போய்விடும். ஆனால் இந்த கழுகை
ஏன் குறிப்பிட்டு தேவன் பேசினார்? கழுகு இப்படியெல்லாம் முட்டை விட்டு குஞ்சு பொரித்து எல்லாம் செய்துவிட்ட பிற்பாடு என்ன செய்கின்றதாம்? அந்த குஞ்சுகள் பொரித்து அந்த குஞ்சாக இருக்கின்ற அந்த பருவத்திலே அதனுடைய கணக்கான அதனுடைய பருவத்தில் வரும்பொழுது என்ன செய்து விடுகிறதாம்? தானே கூட்டை பிரித்து விடுகின்றதாம். இது மனசியமாய் பார்த்தால் இதை அந்த குஞ்சுகளுடைய மனதிலே என்ன தோன்றும்? இந்த அம்மா இல்லாவிட்டால் இந்த அப்பா நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டை இப்படி பிரித்து விட்டாரே, இவர் ஒரு கடினமுள்ள அப்பாவாக இருக்கின்றார், கடினமுள்ள ஒரு அம்மாவாக இருக்கின்றார், கடினமுள்ள ஒரு மனுஷனாக இருக்கின்றார். நாங்கள் எங்கே இனி பாதுகாப்புக்கு எங்கே போவோம்? பாதுகாப்பை இனி எங்கே தேடுவோம் என்று அந்த குஞ்சுகள் சஞ்சலப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அங்கே குஞ்சுகளுடைய மனநிலையிலே இருக்கக்கூடியது. ஆனால் ஏன் அந்த கழுகு அந்த கூட்டை பிரிக்கின்றது? பாருங்கள், தெய்வ அன்பின் தேவனுடைய அன்பை நாம் சரியாக வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொண்டால் அந்த அன்பை எந்த காலத்திலும் நாங்கள் விட்டுவிடாமல் அந்த அன்பின் பாதைக்குள்ளே நாங்கள் பாதுகாப்பாய் வாழ முடியும். அந்த கழுகு ஏன் அந்த கூட்டை பிரிக்கிறது என்றால், அந்த கழுகு தாயினுடைய கழுகு இல்லாவிட்டால் ஒரு பெற்றோருங்கின்ற ஒரு வாழ்வுக்குள்ளாக அதை எடுப்போம். அந்த கூட்டை அப்படியே வைத்து கொண்டிருந்தால் இந்த குஞ்சுகள் என்ன செய்யும்? அதற்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். வளமை போல நான் சாப்பாடு கொடுப்பதை போல கொண்டு வந்து கொடுப்பேன், அது சாப்பிடும், உறங்கும். அப்படியே இருந்திருந்து அது வளர்ந்து வருகின்ற அந்த வாழ்க்கையிலே அது தன்னுடைய எதிர்காலத்தை, தன்னுடைய வாழ்க்கையை, தனக்கண்டு இருக்கக்கூடிய செயற்பாடுகளை அது கற்றுக்கொள்ளாமலே என்ன செய்துவிடும்? அப்படியே கூட்டோடே வாழ்க்கையை கொண்டு போய்விடும், கூட்டோடே இருந்து அது நடத்தி கொண்டு போய்விடும். ஆகையால் அது வளர வேண்டும், அது என்னை போல பறக்க வேண்டும், அது என்னை போல உணவு தேட வேண்டும், அது என்னை போல அங்கு செயல்பட வேண்டும் என்று அந்த அந்த கழுகு சிந்திக்கின்றது. அவ்வாறு அது சிந்திக்கும் பொழுதுதான் என்ன செய்கிறது என்றால், இந்த கூட்டுக்குள்ளே இந்த குஞ்சுகளை வைத்திருந்தால் அந்த லக்கை அடைய முடியாது. குஞ்சுகளாக இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் கூடு தேவை, அது இருக்கட்டும். ஆனால் கொஞ்சம் வளர்ந்து விட்டால் இனி இது குஞ்சுகளை போன்ற கூட்டில் இருக்கக்கூடாது. இது இருக்கக்கூடிய இடம் இனி இதல்ல, இது இருக்கக்கூடிய இடம் என்னை போல இது மாற வேண்டும். அல்லேலூயா. தேவன் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை அப்படித்தான் தேவன் சிந்திக்கின்றார். நாம் எப்பவுமே ஒரு குழந்தைகளை போல நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலங்களிலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு குழந்தைகளைப் போல பிறந்தோம். அந்த குழந்தைகளைப் போலவே இருக்கின்ற நாம் எத்தனை வருடம் கழித்தும் அந்த குழந்தையைப் போலவே சுபாவம் கொண்டவர்களாய், அந்த காலத்திலே நாம் எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உடையவராக இருந்தோமோ அதே சுபாவம் உடையவராகவே இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? நாம் குழந்தைகளைப் போலவே கூட்டுக்குள்ளே இன்னும் இருக்கின்றோம். நம்மால் சுயாதீனமாய், நம்மால் அங்கே விடுதலையாய் இயேசு வாழ்ந்ததை போல நாம் பொறுமையிலும் அன்பிலோ மன்னிக்கின்ற வாழ்விலோ நன்மை செய்கின்ற வாழ்விலோ பரிசுத்தமாக ஜீவிக்கின்ற வாழ்விலையோ அவர் இயேசுவை போன்று நாம் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை போன்று இன்னும் அந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு. ஆனால் ஆண்டவர் தெய்வம் அதை விரும்புவதில்லை. அந்த கூட்டை பிரித்து விடுகின்றார். இது உனக்கு இனி தேவையில்லை, நீ செய்ய வேண்டிய காரியம் நீ பறக்க வேண்டும், நீ பறக்க பழக வேண்டும், நீயாக பறந்து இதை தேட பழக வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையை ஒரு மேலான நிலைக்குள்ளே நீ கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கூட்டை கழுகு பிரிக்கின்றது. அது குஞ்சுடைய மனதிலே தீமையானதை போன்று சிந்தித்தாலும் அது அந்த தாயினுடைய அந்த கழுகினுடைய உள்ளத்திலே அது எத்தனை நன்மை செய்வதற்கு அது விரைந்து எடுகிறது. சில சந்தர்ப்பங்களிலே சில கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது தேவன் ஏன் இப்படியெல்லாம் எங்களுக்கு துன்பம் கஷ்டத்தை அனுமதிக்கின்றார் என்று நாம் அவ்வாறு எண்ணக்கூடும். ஆனால் அது எதற்காக? நீ குஞ்சாகவே இருக்கக்கூடாது,
நீ கூட்டுக்குள்ளே வாழுகிறதா இருக்கக்கூடாது. வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ பழக வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் வாழ பழக வேண்டும். கஷ்டத்திலும் நீ வாழ பழக வேண்டும், நஷ்டத்திலும் வாழ பழக வேண்டும், துன்பத்திலும் வாழ பழக வேண்டும், சந்தோஷத்திலும் வாழ பழக வேண்டும். எல்லாம் நிறைவாயிருக்கிற வாழ்விலும் வாழ பழக வேண்டும், குறைவாயிருக்கிற வாழ்விலும் வாழ பழக வேண்டும். எல்லோரும் முன்னே நேசித்தால் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது போன்று பழக வேண்டும். எல்லோரும் முன்னே வெறுத்தாலும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதில் நீ பழக வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே என்ன செய்கின்றார்? அவர் அந்த கூட்டை கழுகு பிரிப்பதை போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமை. அந்த கூட்டை கழுகு பிரித்து விட்டு அதை என்ன செய்கின்றதாம்? தன்னுடைய குஞ்சுகளை செட்டையின் மேலே தன்னுடைய குஞ்சுகளை சுமக்க ஆரம்பிக்கின்றது. குஞ்சுகளின் மேல் அசைவாடுகின்றது. குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளின் மேலே சுமக்கின்றது. ஏன் சட்டைகளின் மேலே சுமக்கின்றது? அது சட்டைகளின் மேலே சுமந்து அந்த குஞ்சுகளோடு என்ன செய்யும்? ஆகாயத்திலே பறக்கின்றது. ஆகாயத்திலே பறக்கும் பொழுது அந்த சட்டையிலிருந்து அந்த குஞ்சு என்ன செய்யும்? பறக்கும்போது நிச்சயமாய் அது சட்டைகளை விரித்து அடிக்கும் பொழுது அங்கே இருக்கின்ற குஞ்சு ஒருவேளை அந்த இடத்திலிருந்து அது நழுவி கீழே விழ பார்க்கும். ஆகாயத்திற்கு மேலே கழுகினுடைய வழிகள் உயர்ந்தது. அது சாதாரணமாய் அங்கே பதிவான இடங்களிலே பறக்காது, மிகுந்த உயர்ந்த இடத்திலே தான் பறக்கும். அங்கு தன்னுடைய சட்டைகளை மேல் குஞ்சை வைத்து அது பறக்கும் பொழுது அந்த குஞ்சு தவறு என்ன செய்கின்றது? அது தவற வேண்டும் என்பதற்காகவே சட்டைகள் மேல் சுமக்கின்றது. ஆகாயத்திலே தான் பறக்கும் பொழுது அந்த குஞ்சு தவறு என்ன செய்ய வேண்டும்? அது ஆகாயத்திலே விழ வேண்டும். அந்த ஆகாயத்திலே அந்த குஞ்சு விழும் பொழுதுதான் என்ன செய்கின்றது? அந்த குஞ்சு தன்னை காப்பாற்றி கொள்ள அந்த சட்டையை விரித்து அடிக்க ஆரம்பிக்கின்றது. அங்கேதான் பழக ஆரம்பிக்கின்றது. அது சட்டையை அடித்து பழக ஆரம்பிக்கும் பொழுது அது முடியாமல் போகின்ற காரியம் வரும் பொழுது, அது கீழே தரையை நோக்கி விழுந்து ஆபத்து வரக்கூடிய காரியங்கள் என்கின்றதை காணும் பொழுது அது தன்னுடைய குஞ்சுகளின் மேல் அசைவாடினது என்பதை போல அது அப்படியே வந்து அந்த குஞ்சின் மேல் அசைவாடி அதை மறுபடியும் தன்னுடைய சிறகுகளின் மேலே ஏந்தி கொள்ளும். அதுதான் கண்மணியைப் போல உன்னை பாதுகாப்பேன். துன்பங்கள் வாழ்க்கையிலே நீ துன்பங்களுக்கூடாக வாழ வேண்டும், கஷ்டங்களுக்கூடாக வாழ வேண்டும், பிரச்சனைகளுக்கூடாக வாழ வேண்டும், சோதனைகளுக்கூடாக நீ வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே வாழும்படிக்கு அந்த சட்டையிலிருந்து அங்கே சில நேரங்கள் அது நாம் வழுவி போகின்ற அந்த வாழ்வு வருகின்றது. அதுக்காக பழக்குவிக்கின்றார், பயிற்சி கொடுக்கின்றார். அவ்வாறு போகும் பொழுது நம்மளால் முடியாதங்கின்ற காரியம் வரும் பொழுது கண்மணியை போல நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். நம்முடைய வாழ்வை பார்த்து கொண்டே இருக்கின்றார். நாம் பலவீனப்படுவதை பார்த்து கொண்டே இருக்கின்றார். நாம் அங்கே முடியாத காரியங்கள் வரும்போது அதை பார்க்கின்றார். நாம் ஜெயிக்கின்ற காரியங்கள் வரும்போதும் பார்க்கின்றார். ஆகா, பறக்க நன்றாக சிறகு அடிக்கின்றது. ஆகா, பொறுமையிலே நன்றாக பறக்க ஆரம்பிக்கின்றது. அன்பிலே மன்னிக்கின்ற வாழ்க்கையிலே ஆகா நல்லா பறக்க ஆரம்பிக்கின்றது. எத்தனை மகிழ்ச்சி அடையும் அந்த தாய், அந்த கழுகு எத்தனை சந்தோஷம் அடையும். இதைத்தானே அதை எதிர்பார்த்தது. இதற்காகத்தானே அந்த கூட்டை கலைத்தேன். அதன் கூட்டை கலைத்தது. அதற்கு இப்போது எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்து விட்டது, எவ்வளவு ஜெயத்தை கொடுத்து விட்டது. நாளடைவிலே தன்னை போல பறந்து, தன்னை போல இறையை தேடி, தன்னை போல வாழ அது ஆரம்பித்து விட்டதே. கழுகினுடைய வழிகள், அந்த வழியை கர்த்தர் சுட்டி காட்டி பேசும் பொழுதுதான், இவ்வாறு தான் உங்களுடைய வாழ்க்கையை நான் மாற்ற விரும்புகின்றேன், இவ்வாறு தான் உங்களை சுமக்க விரும்புகின்றேன், இவ்வாறு தான் உங்களை நடத்த விரும்புகின்றேன். இதற்காகத்தான் உங்களை உணர்த்தி கண்மணியை போல் உங்களை பாதுகாக்க விரும்புகின்றேன். ஆனால் அந்த வாழ்விலே நீங்கள் தேவனுக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்து விட முடியும். அது என்ன ஏமாற்றம்? அந்த அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிப்போம். இங்கே பார்க்கின்றோம், தேவன் அதை துயரத்தோடு சொல்லுகின்றார். இப்பொழுது அந்த கழுகு தான் பறப்பதை, அந்த குஞ்சு பறந்து நன்றாக பறந்து அந்த கழுகை போல பறக்க ஆரம்பித்த பிற்பாடு அது தன்னுடைய
அந்த தாயை பார்த்து, இல்லாவிட்டால் அந்த குஞ்சு தன்னை ஈன்றெடுத்தவரை பார்த்து, இங்கே இப்போது எனக்கு பறக்க தெரியும், நான் என்னுடைய காரியங்களை நான் பார்த்து கொள்ளுவேன், நீங்கள் தேவையில்லை, உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று அவ்வாறு சொல்லிவிட்டு தன்னுடைய வழியிலே அது போகுமாக இருந்தால் அது அந்த கழுகுக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்க முடியும். ஆனால் அது சரியான வழியிலே சரியான பாதையிலே போனால் தேவன் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பார். ஆனால் இவ்வாறெல்லாம் வாழ்க்கையிலே தேவன் சுமந்து கொண்டு வரும் பொழுது, இவ்வாறெல்லாம் சுமந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கின்ற வாழ்வு வரும் பொழுது அவர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள்? தேவனை மறந்து விடுகின்றார்கள். உன்னை ஜெனிப்பித்தவரை நீ அங்கே மறந்து அவ்வாறான உன்னை பெற்ற தேவனை நீ மறந்து விட்டாய். இவ்வாறெல்லாம் தேவன் நம்மை எதற்காக பெற்றார்? எதற்காக நம்மை உருவாக்கினார்? நாம் அவருடைய வழிகளை அறிந்து அவருடைய பாதைகளிலே நடந்து அவருடைய ராஜ்யத்துக்குரிய ஜனங்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை அவ்வாறு தெரிந்து கொண்டார். இந்த வாழ்க்கையிலே நமக்கு பறப்பதற்குரிய வாழ்வை கத்தர் கொடுத்து, சுயாதீனம் என்கிற ஒன்றை கத்தர் கொடுக்கின்றாரே, தானாக அந்த கழுகு அந்த குஞ்சு வளர்ந்து தானாக பறந்து தானாக எதையிட போகும் பிற்பாடு அது இப்போது சுயாதீனம் பெற்றுவிட்டது. அந்த சுயாதீனம் பெற்றுவிட்ட பிற்பாடு நான் எனக்கு விரும்பினதை நான் செய்வேன், எனக்கு இஷ்டம் எதுவோ அதைத்தான் நான் நடப்பிப்பேன் என்று அவ்வாறு போனால், உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாயே, உன்னை ஜனிப்பித்தவரை மறந்தாயே, இதற்காகவா உன்னை கூட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தேன். உன்னுடைய ஜீவியத்திலே நீ அப்படியே உன்னை அந்த கூட்டிலே விட்டு இருந்திருந்தால் உன்னுடைய நிலை எப்படி இருந்திருக்க முடியும்? வாழ்க்கையை நீ கற்றுக்கொண்டிருக்க முடியுமா? நான் அவிக்குரிய ஜீவியத்தை தான் கற்றுக்கொண்டிருக்க முடியுமா? உனக்கு துன்பங்களுக்கூடாக வாழக்கூடிய வாழ்வை கற்றுக் கொடுப்பதற்காகவே என் சிறகுகளின் மேல் உன்னை சுமந்தேனே. சில சூழ்நிலைகளிலே கூட உன்னை கைவிடுவதை போல கைவிட்டேனே. ஏன்? நீ வாழ பழக வேண்டும். நீ துன்பங்களை சகித்து வாழ வேண்டும். துன்பங்களை சகித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். நாம் பல துன்பங்களுக்கூடாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். அந்த துன்பங்களை எல்லாம் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு வாழ பழக வேண்டும். அதையெல்லாம் வெறுத்து அதையெல்லாம் அங்கே நாம் அந்த துன்பங்களுக்கூடாக நாம் தெய்வத்தை தேடாமல், தேவனுக்குரிய காரியங்களை தேடாமல், அவருடைய சுபாவத்திற்குள்ளாக வாழாமல் நாம் நம்முடைய மாம்சத்துக்கும் சுயத்துக்கும் பாவத்துக்கும் இடம் கொடுத்து நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய வழிகளில் எல்லாம் போகும் பொழுது தேவன் எத்தனை துயரப்படுகின்றார். உன்னை ஜனிப்பித்த உன்னை பெற்ற உன் தகப்பனை நீ மறந்தாயே. தேவனை நாம் மறந்து வாழ முடியுமா? தேவனை நாம் எப்போதும் தேடுகின்ற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய பாதுகாப்பிலே தான் நாம் எப்போதும் வாழ முடியும். அவ்வாறான கண்மணியை போலவே பாதுகாக்கின்றார். ஓசியாவின் புஸ்தகத்திலே கூட இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவனாய் ஆனார்கள். நாம் இதை நேசிக்கின்றோம். இந்த உலகத்தை நாம் வெறுத்தோமே, அது அருவருப்பானது என்று. மாம்சத்துக்குரிய இச்சைகளை வெறுத்தோம், அது அருவருப்பானது. இந்த சுயத்தை வெறுத்தோம், இது தேவனுக்கு முன்பாக இது அருவருப்பானது. இதையெல்லாம் லட்சை, இதையெல்லாம் அருவருப்பு என்று வெறுத்தவைகளையே திரும்பவும் அதை நேசிக்கும் பொழுது என்ன அர்த்தம் என்று தேவன் சொல்லுகின்றார். இதையெல்லாம் நீ அருவருத்து இதையெல்லாம் அருவருப்பாய் பார்த்தாயோ, அதே காரியமே இப்பொழுது உனக்கு அதெல்லாம் சரியாக தோன்றுனால் என்ன அர்த்தம்? நீயும் அந்த அருவருப்புக்குரியவனாகவே இருக்கின்றாய். எது அருவருப்பாய் இருந்ததோ அதை நீ செய்யும் பொழுது அதுக்குரிய மனுஷனாய் நீயும் மாறுகின்றாய். ஆகையால் உன்னை எப்படி நான் கண்டுபிடித்தேன்? வனாந்தரத்திலே
திராட்சை குலையைப் போல வனாந்தரத்திலே திராட்சை வளர முடியுமா? முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்விலே உன்னை திராட்சை குலையைப் போல உன் பிதாக்களை முதற்கனியைப் போல அங்கே அத்திமர முதற்கனியைப் போல அப்படியெல்லாம் அங்கே உங்களுடைய வாழ்வை அந்த அளவுக்கு உயர்த்தி கனமாய் வைத்திருந்தேன். இப்படி தெய்வம் இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நேசிக்கிறது, அன்பு செய்கிறதற்கு காரணம் என்ன? நாம் அவருடைய ராஜ்யத்திலே போய் சேர வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஜனங்களாய் மாற வேண்டும். நாம் தேவனை மறந்து தேவனை கைவிட்டு நம்முடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்தால் அங்கே அதனாலே தேவனுக்கு எந்த நஷ்டமும் வரப்போவதில்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எந்த சேதமும் வரப்போவதில்லை. நாம் நம்முடைய ஆத்மாவை கெடுத்தால் நாம் நரகத்துக்கு தான் போவோம். மற்றபடி தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதுவும் சேதம் உண்டாவது போவதில்லை. ஆனால் தேவனேன் அப்படிப்பட்ட வாழ்விலும் நம்மை அவர் சுமந்து கொள்ள விரும்புகின்றார், சட்டியின் மேலே சுமந்து கொள்ள விரும்புகின்றார். நம்மை பறக்க வைத்து வாழ கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு தேவன் நல்லவராக இருக்கின்றார். ஏன் இப்படியெல்லாம் இந்த துன்பங்களை எல்லாம் தேவன் அனுமதிக்கின்றார்? கற்றுக்கொள்ளுங்கள், வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல தெளிந்த பார்வையோடு வாழ்க்கையை சரியாக நிதானித்து தேவன் உணர்த்துகின்ற பிரகாரம், நடத்துகின்ற பிரகாரம், அவர் பாதுகாக்கின்ற பிரகாரம், அவருடைய பாதுகாப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தால் அந்த வாழ்க்கை நிச்சயமாய் அந்த கழுகினுடைய வழியைப் போல நம்மையும் தேவன் நாம் இருக்கின்ற அந்த இடத்திலே நம்மை வைத்து கொண்டிருக்க விரும்புவதில்லை. அதையெல்லாம் கூட்டையெல்லாம் பிரித்து விடுகின்றார். பிரித்து விட்டு மேலான ஒன்றை தேடு என்று அவர் அங்கே வாழ்க்கையிலே துன்பங்களுக்கூடாக வாழ்கின்ற வாழ்வை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். என்னை போல நீ வாழ கற்றுக்கொள், என்னை போல நடக்க கற்றுக்கொள், என்னை போல பறக்க கற்றுக்கொள், சுயாதீனமாகவே நீயாகவே கர்த்தரை அன்பு கூற கற்றுக்கொள். அந்த வாழ்க்கையிலே தெய்வத்தை எப்போதும் நீ தேடுகின்ற வாழ்வுக்குள்ளே நீ இருப்பாயாக இருந்தால் உன்னுடைய வாழ்விலே கர்த்தர் உன்னை எப்போதும் அவருடைய சிறகுகளின் மேலே வைத்து உன்னை எப்போதும் பாதுகாத்து அவருடைய சட்டையின் கீழ் நீ அடைக்கலம் புகுந்து வாழ முடியும். உன்னுடைய முழுவாழும் வாழ முடியும், உன்னுடைய குடும்பமும் வாழ முடியும், நம்முடைய முழுவாழும் வாழ முடியும். இந்த ஆசீர்வாதம் நிறைந்த இந்த வாழ்விலே அன்பு நிறைந்த தெய்வம், நன்மையே செய்ய விரும்புகிற தெய்வம், நல்லதே நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்க விரும்புகிற தெய்வம், எங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவளாய் மாற்றும்படிக்கு இந்த உலகத்திலே வைத்து பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளே எங்களை நடத்தி செல்லும்படிக்கு அந்த ஆகாயத்திலே எங்களை சுமந்து அந்த கழுகு குஞ்சுகள் தவறி விழுந்து அது அந்த துன்பத்திலே பறக்க கற்றுக்கொள்வதைப் போல எங்களை மாற்ற விரும்புகின்றார். எங்களுடைய சுபாவங்களை மாற்ற விரும்புகின்றார். எங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்ற விரும்புகின்றார். அவருடைய சாயலுக்கும் அவருடைய பரிசுத்தத்துக்கும் புறம்பான ஒவ்வொரு வழிகளை மாற்ற விரும்புகின்றார். அந்த நல்ல தெய்வம், அந்த நல்ல ஆண்டவர், இன்றும் நம்மை நேசிக்கிற அந்த நல்ல தெய்வத்தை நாம் பற்றி கொண்ட ஜனங்களாய் அவர் நம்மை பெற்ற தகப்பன், அந்த தகப்பனுடைய பிள்ளைகளாய் இருந்து அவருக்குள்ளே வளருவோம், ஜீவிப்போம், அவருடைய ராஜ்யத்துக்கு உகந்த ஜனங்களாய் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் அவருடைய சரீரமான சபையிலே அவர் என்னை குறித்து காண்பித்த அக்கறைக்காய் நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை என்னுடைய நான் தேவனுக்குள்ளே அடங்கியிருக்கிற நிமித்தம் அந்த பாதுகாப்பு எனக்கு அதிகமாய் அது இந்த நாளிலே எனக்கு அதிகமாய் உணர்த்தியது. அவருடைய அன்பு, தன்னை தேடுகிற, தன்னை நம்பி தேவனையே தன்னையே தஞ்சமென்று நம்பியிருக்கிற ஜனங்களை அவர் எவ்வளவுக்கு அதிகமாய் அவர் பாதுகாக்கிறார் என்பதை என்னுடைய கடந்த நாட்களிலே என்னுடைய குடும்ப சூழ்நிலையிலும் சரி, என்னுடைய அந்தரங்க ஜீவியத்திலும் சரி, நான் அவைகளை அதிகமாய் உணர்ந்து கொண்டேன். ஏனென்றால் தேவனுடைய சரீரமான சபைக்குள்ளே, தேவனுடைய அன்புக்குள்ளே அடங்கி வாழ்வனுடைய பாக்கியம், அதனுடைய பலனை நான் இப்பொழுது வெளியரங்கமாய் நான் காணுகிறேன். ஆகையால் இந்த வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டது. நான் ஆரம்ப காலத்திலே இருந்த அந்த நிலை, சதா பாழான நிலத்திலும்
ஊளையிடுதல் உள்ள வறுமையான அவாந்தர வழியிலும் அவனை கண்டுபிடித்தார் என்ற பிரகாரமாய் நான் இதை எனக்கொன்றே எடுத்துக்கொண்டுகிறேன். அவர் வறுமையான அவாந்தர வழியிலும் அவர் என்னை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார் என்றது போல அவர் என்னை உணர்த்தினார். ஒவ்வொரு காரியத்திலும் நான் நடக்க வேண்டிய பாதையை அவரை காண்பித்து இந்த சபையிலே நான் நிலைக்கும்படி என்னுடைய பலத்தினால் அல்ல, அவர் அவருடைய அடைக்கலம் நிறைந்த அந்த கழுவினுடைய அவருடைய செட்டையினால் அதை பாதுகாத்து கொண்டு நான் தளர்ந்து போகாதபடிக்கு என் குடும்பத்தையும் என்னையும் அவர் பாதுகாத்து இருக்கிறார். அதற்கு நான் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இனிமேலும் நான் ஒரு காலமும் அந்த வழியை விட்டு நான் விலகாதபடிக்கு அந்த தேவனுடைய கரங்களுக்குள்ளே அவர் என்னை என்ன விதமாக நடத்துகிறாரோ அந்த விதமாகவே நான் அமர்ந்திருக்கவே நான் விரும்புகிறேன். நிச்சயம் கர்த்தர் ஒரு நாள் என்னை உயர்த்துவான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள திருமதீஸ்வராகவே. கர்த்தருடைய வசனம் இப்படிதா. ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை அதிகமாக என்னை இங்கே உற்சாகப்படுத்தியது. இன்றைக்கு அநேக வீழ்ச்சிகளை கண்ட ஒரு மனிதன் நான். இந்த வீழ்ச்சிகளை கண்ட போதெல்லாம் என்னுடைய ஜீவியத்திலே நான் எனக்குள்ளே சிந்தித்து கொண்ட காரியமெல்லாம் விழுந்து விட்டேனேங்கிறதான அந்த தோட்டு போன மனப்பான்மையும் அந்த குற்ற உணர்வும் தான். இன்றைக்கு காலை வேளையில் தேவன் பேசும்போது அந்த வீழ்ச்சி வேளையிலெல்லாம் நான் சோர்ந்து போன வேளைகளை குறித்து என்னை நான் நிதானித்த போது தேவன் பழக்கி வைக்கிறதுக்காக என்னை விளைச்சி இருக்கிறாங்கிறதை தான் அங்கே ஆணித்தரமாக விசுவாசித்தேன். போன நாட்கள் தந்த வேதனைகள் அனைத்தும் உம்முடைய அன்புதான்ங்கிறதை அந்த கவிஞன் எழுதிய போன்று இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே நான் உணர்கிறேன். கடந்த நாட்களில் நான் விழுந்ததெல்லாம் அங்கே ஒரு குற்ற உணர்வோ தோற்று போன உணர்வோ அல்ல. தேவன் என்னை பழக்கி வைப்பதற்காக இவ்வாறான அந்த செயல்களை செய்தார் என்றே இன்றைய நாட்களில் நான் அங்கே எனக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். அங்கே இன்னும் என்னை எத்தனை வீழ்ச்சி வந்தாலும் அதை தேவன் பழக்கி வைக்கிறதுக்காகத்தான் எனக்கு அதை தருகிறாருங்கிற விசுவாசத்தோடு ஒரு நாட்களிலே அவருடைய அந்த பழக்குவித்தலிலே நான் ஜெயம் பெற்றவனாய் வரும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தான் உதவிசாரா. ஆவியானவர் இந்த காலை வேளையிலுமாய் பேசின வார்த்தைக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் காலை வேளையிலுமாய் பேசும்போதும் என்னை குறித்தும் எனக்கு உண்டான குடும்பத்தை குறித்தும் அதை சிந்திக்கும்படியாய் ஆவியானவர் தெளிவாய் பேசினார். என்னுடைய ஜீவியத்திலும் என்னை குறித்தான அந்த கழுகு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தான் செய்ய வேண்டிய முழுவதுமே சரியான முறையிலே நேர்த்தியாய் செய்து அந்த குஞ்சு வளர்ந்தது பிற்பாடு அந்த குஞ்சுக்குரிய காரியத்தையும் அது சரியாய் செய்யத்தக்கதாக சரியான முறையிலே செய்து முடித்ததான காரியத்தை குறித்தும் கலைவொளிலுமாய் பேசினார். நானும் என்னுடைய ஜீவியத்தில் தேவனுக்கு முன்பாய் நான் என் குடும்பத்துக்குரிய காரியங்களிலே எல்லாவற்றிலும் நான் சரியான முறையிலே செயல்படுகிறேனா, அதை தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அதை சிந்திக்கும்படியாய் தெளிவாய் ஆண்டவர் பேசினார். எப்போதுமே தேவன் என் மேல் அக்கறையாக இருக்கிற அதை மாத்திரம் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் எப்போதுமே தன்னுடைய பிள்ளைகளை தனக்குரிய காரியங்களுக்குள்ளே நடத்த வேண்டும், தன்னுடைய சாயலாய் மாற வேண்டும் ஒரு அக்கறை மட்டுமே அவருக்குள்ளே இருக்கிறது என்பதை நான் அனுதினமும் உணர்கிறேன். என்னுடைய ஜீவியத்திலே நான் எப்போதும் ஒரு குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு உண்மை உள்ளவனாக இருந்து செய்ய வேண்டிய பகுதிகளை சரியான முறையிலே என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் தேவனுக்கு முன்பாய் நான் முழுவதுமாய் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து முழுவதுமாய் செய்யும் பட்சத்தில் எனக்குரிய உண்டான குடும்பத்தில் உள்ளான பிள்ளைகள் மனைவி அனைவரும் என்னுடைய சரியான முறையிலும் சரியான வழியில் நடப்பார் என்பதை உண்மையான ஒரு ஆழமான சத்தியமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்போதும் தேவன் என்மேல் எந்த நோக்கத்தை கொண்டு என்னை அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் தேவனுக்கென்று உண்மையாய் உத்தமமாய் ஜீவிக்க தேவன் எனக்கு அவருடைய சத்தியத்தையும் அவருடைய அன்பையும் இன்னும் எனக்கு தர வேண்டும்னு சொல்லியும்
நானும் என்னுடைய குடும்பத்திலே ஒரு பிள்ளைகளுக்கும் ஒரு மாதிரியாய் ஜீவித்து பிள்ளைகளையும் ஒரு நல்வழியில் நடத்த, குடும்பத்துக்குரியவர்களை நல்வழியில் நடத்தி தேவனுக்கு உகந்தவாய் எப்பொழுதும் அவருடைய உயர பறக்கத்தக்க ஜீவியத்திலும் சரியான வழியில் நடக்கத்தக்கதாகவும் அநேக இன்னும் மறைந்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி அதில் தெளிவடைந்து இன்னும் ஒரு உணர்வுள்ள வாழ்க்குள்ளே கடந்து செல்ல ஆவியானவனுக்கு உதவி செய்வான்னு சபையில் அறிக்கையிடணும். ஆண்டவர் சோத்திரம். தேவன் இந்த கால வேளையிலும் தேவன் என்னையும் மனந்திரும்படியான அந்த ஒரு நல்ல ஒரு வாக்கியத்தை தந்ததுக்காக தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கால வேளையிலும் இந்த லூக்காவில் சொல்லப்பட்ட போல அந்த 11ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். அதுக்கு பின்னால் அங்கே சொல்கிறார், ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளடையாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் இந்த கால வேளையிலும் சபையில் பேசின வார்த்தையும் ஆண்டவர் இந்த வசனத்தையும் எனக்கு காண்பித்தார். என்னுடைய ஜீவியத்திலே நான் என்னுடைய இருதயம், என்னுடைய சிந்தனைகள் அங்கே ஆண்டவர் தான் அந்த கண்ணான அந்த வெளிச்சம். ஆண்டவர் நான் எவ்வளோ என்னுடைய கண்ணின் வெளிச்சத்திலே நான் நடக்கிறேனோ, ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நான் என்னுடைய கண்ணை காண்பிக்கிறேனோ, என்னுடைய இருதயம் முழுக்கவும் வெளிச்சமாக இருப்பது என்பதை நான் இந்த கால வேளையிலே உணர்ந்தேன். நானும் இந்த கால வேளையிலும் மனந்திரும்ப வாஞ்சிக்கிறேன். நான் என்னுடைய வெளிச்சத்தை இருளாக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வாஞ்சிக்கிறேன். நான் என்னுடைய கண்ணின் இச்சைகளுக்கு விலகியோட வாஞ்சிக்கிறேன். திறந்தந்தான அந்த கண் அங்கே அந்த வெளிச்சத்தை நோக்கியோட இனிவரும் நாட்களையும் அப்பேற்பட்ட வழியிலே என்னை நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான வார்த்தைக்கு தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த பூமியிலே நான் நீதிமானாகவும் அவருடைய அந்த பரிசுத்த பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கும் வண்ணமாகவும் என்னோடு நாள்தோறும் நிமிடந்தோடும் என்னோடு செயலாற்றுகிறான் அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டான காரியமெல்லாம் இன்றைக்கு தேவன் அங்கே பாழான நிலத்திலிருந்து என்னை கண்டெடுத்து அவருடைய அந்த கண்ணின் மணியைப் போல என்னை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறான். அந்த வாழ்விலே இன்றைக்கு அந்த வாழ்விலே எந்த அளவுக்கு நான் நன்றி உள்ள ஒரு மனுஷனாக நிற்கிறேன் என்றால் அந்த காரியங்களை குறித்து பரிசுத்தாவியானவர் காலை வேளையில் இடைப்பட்டார். இன்றைக்கு கண்மணியைப் போலான என்னை பாதுகாக்கிறான் அந்த தெய்வத்தை அங்கே அவர் என்னை நடத்துகிறான கற்றுத்தருகிறான அந்த வாழ்க்கையில் மூலமாய் நான் அங்கே அந்த தெய்வத்தினுடைய அன்பை நான் எவ்வாறு அதை ருசி பார்க்கிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன் என்றான அந்த காரியங்களைத்தான் பரிசுத்தாவியான காலை வேளையிலே கற்றுத்தந்தார். இன்றைய அந்த கூட்டை கலைத்து தன்னுடைய குஞ்சுகள் மேல் அசைவாடி தன்னுடைய செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல இன்றைக்கு தேவன் என்னை அவரை அந்த பரலோக ராஜ்யத்தின் நான் அங்கே சுதந்திரித்து கொள்ளும் வண்ணமாக இந்த பூமியிலே தேவன் நடத்தி வருகிறான ஒவ்வொரு சூழ்நிலையில் மத்தியிலும் அங்கே அவருடைய அன்பை நான் அங்கே எந்தளவாய் நான் ருசி பார்த்து வாழுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன். அப்பேற்பட்டான அந்த வாழ்விலே தான் அங்கே அவருடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறான ஒரு மனுஷனாய் நாங்கள் நின்று விட முடியும். இன்றைக்கு அந்த கழுகு தான் குஞ்சாக இருக்கும் பொழுது தன்னுடைய தாய் அங்கே தன்னை அங்கே கீழே விழும் பொழுது அந்த குஞ்சு தனக்கு இருந்தான அந்த பயம், அந்த பதட்டம், அப்பேற்பட்டான அந்த சூழ்நிலைகளை நினைத்து தன்னுடைய குஞ்சு அங்கே அதை கீழே போடும் பொழுது அதுவும் தன்னை போலவே பயந்து விடும், அங்கே கலங்கிவிடும் என்றான அந்த நோக்கத்தோடு அந்த தாய்க்கழுகு அங்கே நிற்குமாக இருந்தால் அது தன்னுடைய குஞ்சுகளை அங்கே கூட்டுக்குள்ளே வைத்து காலம் முழுவதுமே பாதுகாக்கிறதான ஒரு கழுகாயத்தை அங்கே இருந்துட முடியும். அப்பேற்பட்டான அந்த தாய் கழுகாய் அது இருக்கும் பட்சத்திலே அந்த குஞ்சு கழுகுகளுக்குடியான அந்த விசேஷித்த மேன்மையை அது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அங்கே உணராத ஒரு குஞ்சுகளாகவே அது மாறிவிட முடியும். அப்பேற்பட்டான அந்த குஞ்சுகளை பெற்றான அந்த தாயும் அங்கே அந்த அன்பு அது ஒரு பிரயோஜனமற்றான ஒரு அன்பாகவே அங்கே இருந்து விட முடியும். இதே போலவே தான் இன்றைக்கு தேவனும் அங்கே அவர் பட்டான அந்த பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் அங்கே அதை நான் அங்கே பட்டால் நானும் அங்கே உபத்திரவங்கள் பாடுகளை அங்கே வேதனைகளை அங்கே அதை நான் உணர்ந்து கொள்ள முடியும் என்று அவர் அன்பாக அந்த சூழ்நிலைகளை இடத்திலே அது தராத இடத்திலே அங்கே அவரை போன்றான அந்த சுபாவம், அவரை போன்றான அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு வாழ்வை நான் அங்கே இந்த பூமியில் இழந்து விடுகிறான ஒரு மனுஷனாகத்தான் அங்கே இருந்து விட முடியும். மாறாக அவர் அன்பு நிறைந்த தெய்வமாய் அங்கே அவரை போலவே நானும் பரலோக ராஜ்யத்துக்குரியவனாய் மாறத்தக்கதுக்கு ஏதுவாய் அவரை போலவே எல்லா சூழ்நிலையிலும் சகித்து பாடுகளை சகித்து வாழ வேண்டும் என்பதற்காகவே அவரை போன்றான அந்த வாழ்விலே என்னை நாள்தோறும் கற்றுத்தந்து அந்த பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக என்னை நடத்தி வருகிறான் அந்த தெய்வம்
அப்பேற்பட்டான அந்த தெய்வத்துடைய அன்பை நாள்தோறும் நான் அங்கே ருசி பார்த்து அந்த வாழ்விலே அவருடைய நோக்கம் எல்லாம் அங்கே அவரை போன்றான ஒரு வாழ்வு வாழ வேண்டும், அவருடைய அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றான அந்த நோக்கத்துக்காகவே என்னை அவர் அங்கே கற்றுத்தந்து பட்சமாய் நடத்துகிறான். அந்த வாழ்விலே தேவனை எப்பொழுதுமே நான் மகிமைப்படுத்தி அந்த வாழ்விலே நான் அவரை எந்த சூழ்நிலையிலையும் அவரை விட்டு விலகிவிடாதபடிக்கு, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அங்கே முறுமுறுக்கிறான ஒரு மனுஷனாய் நின்று விடாதபடிக்கு அவர் அங்கே என்னை பாதுகாக்கிறாய், கண்மணியைப் போல என்னை பாதுகாக்கிறான் அந்த நம்பிக்கை விசுவாசம் கொண்டவனாய் அவர் அங்கே தெரிந்து கொண்டான். அந்த நோக்கத்தை நான் அங்கே நிறைவேற்றத்தக்கதற்கு ஏதுவாய் வருகிற நாட்களிலும் அப்பேற்பட்டான அந்த சூழ்நிலைகளை ஆசையாய் வாஞ்சித்து என்னுடைய வாழ்விலே நான் அங்கே அவர் நடத்துகிறான ஒவ்வொரு பாதைகளூடாகவும் கற்றுக்கொண்டு வாழ பரிசுத்தாவியான வருகிற நாட்கள் என்னை நடத்துவான் விசுவாசிக்கிறேன். நான் சகோதர வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் என் மீது மிகவும் இரக்கமுள்ளவராய் அவருடைய அன்பை இந்நாள் வரைக்கும் தந்த தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். யாருக்கு தேவன் அன்பாக இருந்தவரோ அது தெரியவில்லை, ஆனால் என் மீது தேவன் காட்டியான அந்த இரக்கம் அவருடைய கிருபை இன்னும் அதிகமாய் ஒரு மேலானது என்பதை தான் தேவன் இந்த காலவெளியில் என்னை காண்பித்தார். நான் இந்த இடத்தில் நிற்கின்றேன் என்று சொன்னால் தேவனுடைய அந்த இரக்கமும் அவருடைய அந்த கிருபையும் அவருக்கு பாராட்டின அந்த அன்பும் தான் என்னை இந்த தேவன் இந்த சபையிலே வைத்திருந்தான ஒரு காரணம் எல்லாம் அந்த தேவனுடைய பாதையில் நடக்கத்தக்கதாய் தேவன் தருகின்றான ஒவ்வொரு அந்த பயிற்சி ஒரு விளையாட்டை நடத்துவதற்கு முன்பாக ஒரு பயிற்சியிருப்பாளர் அந்த விளையாட்டை செய்வதற்கு முன்பாக அதை ஒரு பயிற்சிவிக்கும் பொழுது அந்த மாணவன் அதை சரியாக அதை கடைப்பிடித்து வரும் பொழுதே அந்த விளையாட்டில் அதை ஒரு வெற்றியை காணத்தக்கதாக அந்த மாணவன் செல்லக்கூடியான அந்த ஒவ்வொரு வழிகள் எல்லாம் ஒரு பயிற்சிப்பாளர் தருகின்றான். அந்த பயிற்சியை கண்ணோக்கமாக அதை பார்த்து அதை செய்யும் பொழுதே மட்டுமே அந்த விளையாட்டில் ஒரு முன்னேற்றத்தக்கதாக அவன் ஒரு பாராட்டை பெறத்தக்கதாக ஒரு வெற்றியை பெறத்தக்கதாக அவன் கடந்து செல்வான். அதே போல் தான் தேவன் தருகின்றான அந்த பயிற்சிக்கின்றான ஒவ்வொரு பாடங்களிலும் நான் அதை சரியாக எப்பொழுது அதை செய்ய நினைக்கின்றேனோ அப்பொழுது அந்த தேவனுடைய அந்த பார்வையிலே தேவனுடைய பிள்ளையாக இருப்பேன் என்பதை தான் தேவன் இந்த காலவேளையில் காண்பித்தார். இந்த இடத்தில் நான் அடிக்கின்றேன் என்று சொன்னால் இந்த இடத்தில் அடித்தால் என்னுடைய கை கிழித்து விடும் என்று சொல்லி எனக்கு தெரிந்தும் அதை நான் செய்வேனா இருந்தால் அது எனக்குத்தான் அது பாதிப்பு. தேவன் ஒவ்வொரு காரியங்களை காண்பிக்கும் பொழுது இந்த இடத்தில் பேசு, இந்த இடத்தில் பேசாதே, இந்த இடத்தில் இந்த பார்க்காதே, இந்த இடத்தில் செல்லாதே என்று சொல்லும் பொழுது அதை நான் மீறி அந்த தேவன் தருகின்றான் அந்த ஒரு பயிற்சி நிமித்தம் அதை நான் மீறி அந்த இடத்துக்கு நான் செல்வேன். அந்த பேச்சை பேசுவனா இருந்தால் அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது எனக்குத்தான் ஒரு பாதிப்பை உண்டு பண்ண முடியும் என்பதை தான் தேவன் இந்த காலவேளையிலே எனக்கு உணர்த்தி தான் நிலைகள். ஆனால் தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டவில்லை என்று சொன்னால் நான் ஒரு சிறுமை உள்ளவனாய் ஒரு மனுஷனாய் இந்த இடத்திலே நிற்க முடியாது என்பதை தான் தேவன் இந்த காலவேளையை உணர்த்தி வைத்தார். தேவன் தருகின்றான ஒவ்வொரு பாதையிலும் தேவன் தருகின்றான ஒவ்வொரு வழிகளிலும் என்னை நானே சோதித்தறிந்து வாழத்தக்கான அந்த வாழ்விலே தேவன் பயிற்சிக்கின்றான ஒவ்வொரு பயிற்சிகளையும் நான் அதை எதிர்நோக்கி செல்லத்தக்கான அந்த வழியிலே உற்சாகம் உள்ளவனாய் ஒரு பலன் உள்ளவனாய் நிற்கத்தக்காக தேவன் தாமே வருகிற நாட்களிலும் அவருடைய வெள்ளை தந்து தாங்குவான அறிக்கை செய்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. எங்களையும் ஆண்டவரே உம்முடைய ஜனமாய் நீர் தெரிந்து கொண்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பேர்பட்ட ஆண்டவரே பாவ வாழ்க்கையிலே இருந்தோம், நீர் எங்களை கண்டுபிடித்தீரே. நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நீர் நடத்தி வந்து எங்களை உணர்த்தி எங்களை கண்மணியைப் போல் எங்களை பாதுகாத்து நாங்களும் உம்முடைய சாயலாய் மாறத்தக்கதாய், நாங்களும் உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு உகந்த ஜனங்களாய் மாறத்தக்கதாய் எங்களுக்கும் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறீரே. எமக்கு நன்றி. துன்பங்கள், சோதனைகள், உபத்திரவங்களுக்கு கூடாக நாங்களும் ஆண்டவரே இந்த கழுகை போல பறக்க கற்றுக் கொடுக்கிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இதையெல்லாம் அருவருத்தோமோ அதை நாங்கள் நேசிக்கிற ஜனங்களாய் இருக்காதபடிக்கு, நாங்களும் அதற்குரிய ஜனங்களாய் மாறிவிடாதபடிக்கு, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஜனங்களாய் எங்களை பெற்ற தகப்பனுடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே நாங்களும் பிள்ளைகளாய் உம்மிடத்திலே நாங்கள் எப்போதும் தங்கி வாழ கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதித்தருளும். உங்களுடைய எல்லோருடைய வாழ்வையும் பாதுகாத்தருளும். கர்த்தரே எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை வழிநடத்த செல்லும். உம்முடைய கரங்களில் எங்களை தாங்குவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே.